ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் கஷ்டத்துக்கு கடைசி நாளாக இன்றைய நாளைத்தான் இந்த வராகி அம்மா தேர்ந்தெடுத்து வச்சிருக்கேன். நீ என்கிட்ட வச்ச உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இப்போது பழிச்சு நீயும் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக எதிர்கொள்வதற்கான நேரம் வந்துடுச்சு. நான் இப்போது உனக்கு உத்தரவு பிறப்பித்து விட்டேன் அல்லவா? நிச்சயமா நீ இதை கேட்டு முடித்த நொடியிலிருந்தே உன் மனசுக்குள்ளே உனக்கு ஒரு தெளிவு பிறக்கும். எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எதை எப்படி யோசிக்கணும், எதில் எப்படி முடிவெடுக்கணும் என்ற மனத்தெளிவு உண்டாகி நீயும் உன் வாழ்க்கையை ஜெயித்து விடுவாய் என் செல்லமே. இத்தனை நாளா என் வேண்டுதலை எப்படியாவது நிறைவேற்றி கொடு தாயேன்னு என்னிடம் மனமுருகி வேண்டி நின்றனே. இப்போது மனமுழுக்க சந்தோஷத்தோடு எனக்கு நன்றி சொல்லும்படி உன் விருப்பங்களையெல்லாம் நிறைவேற்றி தர்றதுக்காக தான் வந்திருக்கேன். உன் வேண்டுதல்களும் விருப்பங்களும் பிரார்த்தனைகளும் இப்போது நிறைவேறப் போகுது. உன்னுடைய எல்லா கஷ்டங்களுக்கும் இன்றைய நாளைத்தான் நான் கடைசி நாளாக வச்சுட்டேன் என் செல்லமே. உன்னுடைய கஷ்டங்களெல்லாம் காணாமல் போய் இனி உனக்கான சந்தோஷத்தை மிக பெரிய அளவில் நீ அனுமதிக்க போற. ஆம், எல்லா சந்தோஷங்களையும் அனுபவிச்சு இனி உன் வாழ்க்கை இன்பமயமாய் மாறப்போகுது. மலரில் இருக்கக்கூடிய மனதை பொறுத்து, அதாவது அந்த மலரில் வரக்கூடிய வாசனையை வச்சு தானே அந்த மலரை எல்லாருக்கும் பிடிக்கும். அதே போல் ஒவ்வொரு மனிதனும் வச்சிருக்கிற காசு பணத்தை பொறுத்து தானே எல்லா மனிதர்களும் அவனை தேடி வர்றாங்க. அப்படி எல்லாரும் உன்னை தேடி வரக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையில் உனக்கு வசதி வாய்ப்புகளையும் மிகப்பெரிய சந்தோஷங்களையும் கொடுப்பதற்கு நான் தயாராயிட்டேன். இனிமேலும் தேவையில்லாமல் நீ கலங்கக்கூடாது என் தங்கமே. இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே உன் விருப்பப்படி தான் நடக்கப் போகுது. உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்காத நபர்களுடன் பழகுவதை காட்டிலும் மரியாதை கொடுக்கும் மனிதர்களுடன் நீ பழகுவதுதான் உனக்கு நல்லது. உன் மதிப்பை புரிந்தவர்கள்தான் உனக்கான நல்லதையும் செய்வார்கள். உன்னை புரிந்து கொள்ளாத மனிதர்கள் உன்னை அலட்சியமாக நினைப்பாங்க, உனக்கு மரியாதையும் கொடுக்க மாட்டாங்க. பிறகு எப்படி அவர்களை உன் பக்கத்தில் வச்சுக்கிட்டு உன்னால் ஜெயிக்க முடியும்? எப்போதும் உனக்கு நல்லது நினைக்கிற, உன்னால் ஜெயிக்க முடியும்னு உனக்கு உத்வேகத்தையும் உறுதியையும் தரக்கூடிய மனிதர்கள் மட்டும் உன் அருகில் இருக்கும்படி நீ பார்த்துக்கோ. மற்றவங்களை விட்டு நீ விலகி நின்று விடையேன் செல்லமே. ஏன்னா நீ நல்லா வாழணும்னு நினைக்கிறத காட்டிலும் நீ கீழே விழுந்து அழிந்து போகணும்னு நினைக்கிற மனிதர்கள் உன்னை சுற்றி உறவுக்காரர்களாக உன் அருகிலே தான் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க கண்ணு முன்னால் நீ வாழ்ந்து ஜெயிச்சு காட்டணும். இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய 2 விஷயங்கள் உருவம் உள்ள பணமும், அதாவது காசு தாளாய் இருக்கக்கூடிய பணமும், உருவமே அற்ற கண்ணுக்கு தெரியாத மன நிம்மதியும் தான். மனிதன் சாகிற வரைக்கும் தேடி அலைகிறது இந்த 2 விஷயத்தை தானே. காசு பணம் தேடி ஓடி போய் அலைஞ்சு சம்பாதிக்கிறான். அப்புறம் நிம்மதியை தேடி நிம்மதி இல்லைன்னு அலைஞ்சு வருத்தப்பட்டு கடைசியில் பிடி சாம்பலாகவும் மாறி போகிறான். இப்படி கண்ணுக்கு தெரியும் பணமும் கண்ணுக்கு தெரியாத நிம்மதியும் மனிதனை வாழ்நாள் முழுவதும் அலக்களித்து மனிதன் வாழ்க்கையவே வாழவிடாமல் நிம்மதி இழக்க செய்து விடுகிறதா? இனிமேலாவது இப்போது வாழ்க்கையின் ரகசியத்தை புரிந்து கொண்டனே, எதுக்காகவும் அலட்டி கொள்ளாமல் மன நிம்மதியோடு உனக்கு கிடைச்ச விஷயங்களை வச்சு மன நிறைவாக வாழ பழகிக்கொள்ளேன் செல்லமே. எல்லாவற்றையும் நீ மன்னிச்சிடுற, அது உன்னுடைய நல்ல குணம். ஆனால் நடந்த எல்லாத்தையும் நீ மறக்க வேண்டிய அவசியமில்லை என் தங்கமே. அப்போதுதானே நீ பட்ட அவமானமும் அடுத்தவர்கள் உனக்கு செய்த துரோகமும் உன் மனசில் இருந்து நீ அடுத்த முறை இன்னொருவரிடம் ஏமாறாமல் உன்னை காப்பாற்றும். அதுக்காக தான் நான் சொன்னேன், ஒரு இடத்துல ஒரே சத்தமாக இருக்குன்னா அப்போது நீ அங்கே குரலை உயர்த்தி பேசுவதென்பது தலைமை கிடையாது. அங்கே உனக்கு எல்லாரும் மதிப்பு கொடுப்பாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நீ பேச ஆரம்பிக்கும் போதே எல்லாரும் அமைதியாகிட்டாங்கன்னா அங்கே தான் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்குது. அந்த தலைமைத்துவம் தான் உன்கிட்ட இருக்கணும்னு நான் சொல்கிறேன். எல்லாரும் பேசுகிற இடத்துல நீயும் பேசுகிற ஆளாக இருக்கக்கூடாது. நீ பேச ஆரம்பிச்சா எல்லாரும் சரியான அமைதியாக கேட்டுக்கிற அளவுக்கு உன்னுடைய பேச்சில் தெளிவும் திறமையும் தனித்துவமும் தனித்தன்மையும் சரியான விஷயங்களும் இருக்க வேண்டும் என் செல்லமே. உன்னை பொறுத்த வரைக்கும் தனிமைங்கிறது மிகப்பெரிய வரம்னு நினச்சிக்கோ. ஏன்னா தனிமையில் இருக்கும்போது தான் பல விஷயங்கள் பல உண்மைகள் எல்லாருக்கும் புரிய வரும். எல்லாரும் உன்னை நம்பிக்கை துரோகம் செஞ்சு தனியாக தவிக்க விட்டுட்டாங்களேன்னு யோசிக்காத. இந்த தனிமையின் மூலமாக நீ மிகப்பெரிய அற்புதங்களை உன் வாழ்வில் நிகழ்த்தி கொள்ளலாம் என் தங்கமே. வறுமை வந்துருச்சேன்னு வாடி போகவும் வேண்டாம், வசதி வந்துருச்சுன்னா ஆடப்போகவும் வேண்டாம். ஏன்னா வறுமையாக வந்துட்டோமே நினச்சி வாடி வதங்கி சோர்ந்து போனாலும் அவனால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது.
வசதி வாய்ப்புகள்லாம் கிடைச்ச பிறகு எனக்கு எல்லா காசு பணமும் இருக்குன்னு அதிகமாக ஆடினாலும் அவனால் கடைசி வரைக்கும் வாழ்க்கையை ஜெயிச்சு வாழ முடியாது. இந்த தேவையில்லாத 2 விஷயங்களையும் உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும். வறுமை வருது, கொஞ்சம் காசுக்கு கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை வந்தால் அந்த இடத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து சமாளித்து எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அதிலிருந்து தாண்டி சுலபமாய் வந்து விட முடியும். அதே நேரத்தில் வசதியான சூழ்நிலை வரும்போதும் காசு பணம் நிறைய கையில் கிடைக்கும் போதும் அந்த நேரத்திலும் எளிமையை கடைபிடிக்க வேண்டும் என் தங்கமே. ஏன்னா எல்லார் வாழ்க்கையிலையும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நான் அதிக வறுமையையும் உண்டு பண்ணுவேன், அதிக வசதியையும் உண்டு பண்ணுவேன். இந்த 2 காலகட்டத்திலும் மனிதர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை வைத்துதான் அவர்களை சோதனை செய்துதான் அவர்கள் வாழ்வில் அதை நிரந்தரமாக கொடுப்பேன் என் செல்லமே. உன்னுடைய இரக்க மனசை புரிஞ்சுக்கிட்டு அதை வச்சே எல்லாரும் உன்னை ஏமாற்றுகிறார்களா? கடைசியில் இப்போ எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டு உன் மனசையே இறுக்கமாக மாற்றிக்கொண்டு இரும்பாக போய் நீயும் சுயநலவாதியாக மாறக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை ஆகிவிட்டதல்லவா? எனக்கு தெரியும் என் செல்லமே. எல்லாரும் சுயநலவாதியாக இருக்கும்போது நீ மட்டும் இரக்கத்தோடும் மனிதாபிமானத்தோடும் நடந்து என்ன பண்ணுறதுன்னு உன் மனசை இரும்பாக மாற்றிக்கிட்ட. எவ்வளவோ கஷ்டப்பட்டு எல்லா விஷயங்களையும் கடந்து வந்து எல்லா மனிதர்களுடைய உண்மையான சுயரூபமும் தெரிந்த பிறகுதானே நீயும் இப்படி இரும்பான மனிதையாக மாறிவிட்டாய். இதில் எந்த தவறும் இல்லை, நீ கவலைப்படாத. கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நான் சரி செய்ய தான் போகிறேன். அதற்கு முதல் கட்டமாகத்தான் இப்போது உன் வேண்டுதல்களை பழிக்க செய்துள்ளேன். இனிமே நீ தேவையில்லாமல் யாரிடமும் வாக்குவாதமோ விவாதமோ செய்ய வேண்டாம். ஏன்னா நீ ஒருத்தர்கிட்ட பேசி வாக்குவாதம் பண்ணுற விவாதம் பண்ணுறனா அந்த இடத்துல நீ தோற்று போயிட்டினா அவங்க உன்னை விட்டு விலகி போயிடுவாங்க. அதே நேரத்தில் நீ ஜெயிச்சிட்டினாலும் அதை ஒத்துக்காமல் அவங்க உனக்கு எதிரியாக மாறி போவார்கள். ஆக மொத்தத்தில் விவாதம் என்பது நிச்சயமாக உனக்கு நன்மையை தரக்கூடியது இல்லைதானே? அதனால் எப்போதும் எல்லா இடத்திலும் சுலபமாக பொறுமையாக நீ நினைக்கிற காரியத்தை சாதிப்பதற்கான வேலைகளை செய். வாக்குவாதம் செய்து விவாதம் செய்து ஜெயிக்க வேண்டாம். பொறுமையாக பேச வேண்டிய இடத்துல அளவாக பேசி நீ நினைக்கிறதை சுருக்கமாகவும் சுலபமாகவும் சொல்லி உனக்கான காரியங்களை முடித்துக்கொள் என் செல்லமே. அதற்கு கொஞ்சம் தெளிவும் பக்குவமும் வேணும். ஏன்னா எல்லாராலுமே தான் சொல்ல வர்றதை சுருக்கமாக சொல்லவும் முடியாது, அல்லது இதுதான் இப்படி தான் இதை இப்படி தான் செய்யணுன்றத சில ஈஸியாக சுலபமாக சொல்லி புரிய வைக்கவும் முடியாது. நீதான் அப்படி பேசக்கூடிய பக்குவத்தை உனக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும் என் செல்லமே. இந்த உலகத்தில் உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. ஆனால் அந்த 1000 பேருக்கும் நீ பதில் சொல்ல ஆரம்பிச்சின்னா உன்னுடைய ஆயுள் முழுக்க நீ பதில் சொன்னாலும் போதாது. ஏன்னா நீ என்ன சொன்னாலும் அவங்க பதிலுக்கு பதில் ஏதாவது உன்னை பற்றி சொல்லிக்கிட்டு தான் இருக்க போகிறாங்க. அதனால் யார் என்ன சொன்னாலும் கண்டுகொள்ளாமல் அடுத்தவர் விமர்சனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஓ மனசுக்கு சரியின் பட்டதை நீ துணிஞ்சு செய். நீதான் உலகம்னு நம்பி வாழக்கூடிய உறவுகள் உன்னை பெற்றவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது உன்னுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அல்லது உன்னுடைய துணையாக இருந்தாலும் சரி, அல்லது உன்னுடைய குடும்பமாக இருந்தாலும் சரி, யார் உன்னை முழுவதுமாக நம்பினாலும் அவர்களை ஒருபோதும் ஏமாற்றி விடாதே என் செல்லமே. அவர்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றும் நல்ல பிள்ளையாக நீ நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த தாயின் விருப்பம். யாரையும் பேச வைக்கணும் நீ முயற்சி செய்யாத. அப்படி அமைதியாக இருப்பவங்கள போய் நீ பேச வைக்கணும் முயற்சி செஞ்சினா தேவையில்லாமல் அங்கே உன் மரியாதை தான் குறைஞ்சு போகும். உன்னை பிடிக்காதவர்களிடமும் உன்னை புரிந்து கொள்ளாதவர்களிடமும் நீ விலகி நின்றாலே அவர்கள் தானாக உன்னை பற்றி புரிந்து கொண்டு உன்னை நோக்கி பேச வருவார்கள். சீக்கிரம் உனக்கு நல்லது நடக்கும்.